अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहू وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நீங்கள் அனைவரும் இங்கு ஜெர்மனி ஜல்சா சால்னாவில் கலந்து கொள்வதற்காக ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், பல்லாயிரக்கணக்கில் அங்கு பெண்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு அஹ்மதி பெண்ணுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, நோக்கம் இருக்கவும் வேண்டும். அதை நீங்கள் உங்களுடைய உறுதிமொழியில் கூறுகின்றீர்கள். ஒவ்வொரு ஆணும் கூட உறுதிமொழியில் கூறுகின்றார். அதாவது, மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிப்பேன் என்பதாகும். எம்டிஏ மக்களிடம் கேளுங்கள், குரல் சரியாக கேட்கின்றதா? எனவே மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் அளிப்பதற்காக அவசியம் என்னவென்றால், பொறுப்புகள் பற்றிய உணர்வை ஏற்படுத்த வேண்டும். மேலும் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டல்கள், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க அந்த மார்க்கத்தை படி செயல்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக மார்க்கத்தை பற்றிய அறிவை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வின் அங்கமாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் அல்லது சமுதாயத்தின் முன்னேற்றமாக இருக்கட்டும், அது அதிகப்படியாக அந்த சமுதாயத்தின் பெண்களை சார்ந்திருக்கின்றது. ஏனென்றால் பெண்களின் எண்ணிக்கை பொதுவாக ஆண்களை விட கூடுதலாகவே இருக்கும். இந்த அடிப்படையில் இவர்களுடைய பொறுப்புகளும் அதிகரித்து விடுகின்றது. பெண்களுடைய தரம் உயர்ந்தால் புதிய சந்ததிகள் மிகவும் சிறந்த முறையில் வளரக்கூடியவையாக இருக்கும். மேலும் தம்முடைய சமுதாயத்தின் வழக்கங்கள் மற்றும் அறிவை கற்றுக்கொண்டு அவற்றின்படி செயல்படக்கூடியவையாக இருக்கும். இதே நிலைமைதான் மார்க்கத்தின் விஷயத்திலும் இருக்கின்றது. பெண்களிடம் மார்க்கத்தை பற்றிய ஞானம் இருந்தால், மார்க்கத்திற்கு ஏற்ப அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருந்தால், அவர்களுடைய அடுத்த சந்ததிகளிடமும் மார்க்கம் வழக்கத்திற்கு வந்துவிடும். மேலும் அந்த சந்ததிகளுக்கும் மார்க்கத்தின் மீது ஒரு ஆர்வம் ஏற்படும். எனவேதான் இஸ்லாம் பெண்களுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்தை வழங்கி இருக்கின்றது. மேலும் பெண்ணுக்கு அவளுடைய பொறுப்புகளை பற்றி உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு அவ்வப்போது கூறிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் எந்த அளவு கவனம் இருக்க வேண்டுமோ அந்த கவனம் ஏற்படுவதில்லை. நான் ஆண்களுக்கும் கவனம் ஊட்டுகின்றேன், பெண்களுக்கான உரிமைகளை நிறைவேற்றுங்கள் என்று, அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொடுங்கள் என்று. பெண்களுக்கும் கவனம் ஊட்டுகின்றேன், மார்க்கத்தின் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய அடுத்த சந்ததிகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். மேலும் நீங்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு இலக்காகி விடாதீர்கள். இஸ்லாம் உங்களுக்கு ஏதோ குறைவான அந்தஸ்தை வழங்கியிருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். மாறாக இஸ்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்கியிருக்கின்றது. தாய் என்ற வகையில் ஒரு அந்தஸ்து இருக்கின்றது, சகோதரி என்ற வகையில் பெண்ணுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கின்றது, மனைவி என்ற வகையில் பெண்ணுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கின்றது.
ஆண்களுக்கு அல்லாஹ் பொதுவாக இந்த வழிகாட்டலை வழங்கியிருக்கின்றான். வ ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அதாவது பெண்களுக்கு இந்த அந்தஸ்து இருக்கின்றது, எனவே நீங்கள் அவர்களுக்கு மதிப்பளியுங்கள், மேலும் தேவையில்லாமல் அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யாதீர்கள், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இந்த பெண்ணின் காரணமாகத்தான் உங்களுடைய சந்ததி தொடர்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அனைத்து நிலைமைகளை பற்றி தெரிவதில்லை. சில மக்கள் நினைக்கின்றார்கள் அவர்கள் சில விஷயங்களில் வரம்பு மீறிவிட்டாலும் அது ஆகுமானது நினைத்து விடுகின்றார்கள். அவர்கள் என்ன சொல்லி அதை ஆகுமானது என்று சொல்கிறார்கள் என்றால், பெண் இந்த தவறை செய்திருக்கின்றாள், எனவே இந்த வகையில் அவர்கள் குற்றவாளிகளாகி விடுகின்றார்கள் என்றால் தேவையில்லாமல் அவர்கள் பழி சுமத்துகின்றார்கள். அல்லாஹ் எந்த அளவு கூறியிருக்கிறான் என்றால், நீங்கள் நினைக்கின்றீர்கள் நீங்கள் சரியாக இருப்பதாக, சில விவகாரங்களில் பெண்களை தவறானவர் என்று கருதுகின்றீர்கள், அதற்காக அந்த காரணத்தினால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது, அவர்களை விட்டு பிரிவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹு என்ன கூறுகிறான் என்றால், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பிடிக்காமல் இருந்தால், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் அது உங்களுக்கு மிகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லாஹ் அதில் நன்மை வைத்திருக்கலாம். எனவே சின்ன சின்ன விஷயங்களில் பெண்களுடைய உணர்வுகளோடு விளையாடுவதற்கு நீங்கள் சாக்கு தேடாதீர்கள், அவர்களுக்கு இன்னல் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். ஏனென்றால் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கவில்லையோ, ஒருவேளை அந்த அல்லாஹுக்கு பிடிக்கலாம். எனவே சிறந்தது என்னவென்றால், பெண்களிடம் ஏதாவது சிறிய தவறை பார்த்தாலும் அவர்களுக்கு பொறுமையாக புரிய வையுங்கள். பிறகு அந்த விவகாரத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். உங்களுடைய பார்வையில் பெண் ஒரு தவறு செய்திருக்கிறாள் என்றால் அல்லாஹ் அதை சீர்திருத்தட்டும் என்று துஆ செய்யுங்கள். அல்லாஹ் மிகவும் தெளிவான முறையில் ஆண்களுக்கு அவர்களுடைய அந்த தரத்தின் காரணமாக கூறியிருக்கின்றான், உங்களுக்கு மட்டுமே உணர்ச்சிகள் அல்ல, பெண்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், வல்லாஹு ஜஅல லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, வல்லாஹு ஜஅல லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அதாவது அல்லாஹ் உங்களுக்காக உங்களிடந்தே உங்களை போன்ற உணர்வுகளை கொண்ட மனைவிமார்களை உருவாக்கி இருக்கின்றான். எனவே ஆண்களுக்கும் வலியுறுத்தி கூறிவிட்டான், தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களில் பெண்களோடு நீங்கள் கடுமையாக பேசாதீர்கள், அல்லது கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள், தீய முறை நடந்து கொள்ளாதீர்கள். அவர்களும் மனிதர்களாவார்கள், அவர்களுக்கும் உங்களை போன்ற உணர்ச்சிகள் இருக்கின்றன, அவர்கள் மூலமாக உங்களுடைய சந்ததி தொடர்கிறது. நீங்கள் அவர்கள் மீது அவர்களுக்கு தேவையில்லாமல் பெரும் துன்பங்களை ஏற்படுத்தினால் உங்களுடைய சந்ததிகளும் உங்களுக்கு எதிராக ஆகிவிடலாம். பெரும்பாலும் இவ்வாறு நடக்கிறது. என்னிடம் இது போன்ற பல பிரச்சனைகள் வருகின்றன. ஆணின் அநீதியின் காரணமாக பெண் கட்டுப்படக்கூடியவராகவும் கீழ்ப்படிவராகவும் இருந்தும் கூட ஆண் தன்னுடைய அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லது தன்னுடைய அந்த அகந்தையின் காரணமாக, நான் என்ற அந்த விஷயத்தின் காரணமாக சில நேரத்தில் வரம்பு மீறிவிடுகின்றான். இதன் காரணமாக சந்ததிகள் மீது தவறான தாக்கம் ஏற்பட்டு விடுகிறது. மேலும் பெண்ணின் மீது அதிகமாக அநீதி அக்கிரமத்தின் காரணமாக சந்ததி தன்னுடைய தந்தைக்கு எதிராக ஆகிவிடுகின்றது. பிறகு இப்படிப்பட்ட தந்தைமார்கள் முறையீடு செய்கின்றார்கள், இதற்கு பெண்ணுக்கு ஆதரவு செய்யப்படுகிறது என்று. ஆனால் முதல் அடியை இவர்கள் தான் எடுத்து வைத்திருப்பார்கள். பெண் தவறு செய்திருந்தாலும் ஆணுடைய வேலை என்னவாகிறது என்றால், அன்போடும் பொறுமையோடும் புரிய வைத்திருக்க வேண்டும், சீர்திருத்துவதற்கு முயற்சி செய்திருக்க வேண்டும். அவர் என்ன கருத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்றால், நாம் அடுத்த சந்ததிகளுக்கு சுப்ஹானல்லாஹ் அடுத்த சந்ததிகளை நாம் சீர்தூக்க வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் பெண்களுக்கு தேவையில்லாமல் அவர்கள் மீது பழி சுமத்த முயற்சி செய்யாதீர்கள். அதே போன்று எல்லா பழியும் ஆண் மீது மட்டும் வருகிறது என்று கிடையாது. சில பெண்களும் இப்படி இருக்கின்றார்கள். அவர்கள்
தேவையில்லாமல் முறையீடு செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். தங்களுடைய அந்த உரிமை மற்றும் உணர்வுகளை சாக்குப்போக்காக கூறிக்கொண்டு வீட்டில் சண்டைகளை போட்டுக் கொண்டிருப்பார்கள். சில வேளை ஆணுடைய தவறாக இருக்கும், சில வேளை பெண்ணுடைய தவறாகவும் இருக்கும். எனவே அல்லாஹ் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இருவருக்கும் கூறுகின்றான், நீங்கள் உங்கள் இருவருக்கும் உணர்வுகள் இருக்கின்றன. அதை அல்லாஹ் எதற்காக விதித்திருக்கிறான் என்றால், நீங்கள் ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களில் வீட்டில் சண்டை அல்லது குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யக்கூடிய அந்த பெண்களும் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இறையச்சம் என்ன என்று பார்க்க வேண்டும். அவர்கள் மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பேன் என்ற அந்த உறுதிமொழிப்படி செயல்பட்டால் பிறகு பிரச்சனைகள் உருவாகாது. இதே போன்று ஆண்கள் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் அளித்தால் பிறகு பிரச்சனைகள் உருவாகாது. மேலும் வீட்டில் ஒரு அழகான, ஒரு தூய, ஒரு பரிசுத்தமான ஒரு சூழல் உருவாகிவிடும். அல்லாஹ் இதையும் கூறுகின்றான், ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆடைகளாக இருக்கின்றார்கள். அதாவது ஒருவர் மற்றவருடைய ரகசியங்களை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். இங்கு ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பற்றி இருக்கின்றது. ரகசியத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக ஏதோ ஒரு சண்டை எழுந்துவிட்டது, ஒருவர் மற்றவருடைய அவசியமில்லாத விஷயங்களை, தனிப்பட்ட விஷயங்களை பிரகடனப்படுத்த ஆரம்பித்து விட்டார் என்று இருக்கக்கூடாது. ரகசியமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இதே போன்று கணவன் மனைவிக்கான ஒருவர் மற்றவருடைய நல்ல தொடர்புகளின் காரணமாக சமூகத்திலும் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஒருவர் மற்றவருடைய ஆடையாக இருக்கின்றார்கள், ஒருவர் மற்றவருடைய கண்ணியத்தை கருத்தில் கொள்பவர்களாக இருக்கின்றார்கள், ஒருவர் மற்றவருக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு முன்மாதிரியை நிலைநாட்டுகின்றார்கள். சமுதாயத்திற்கு முன்னாலும் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள். பிறகு எவருக்கும் அந்த பெண் மீதும் பெண்ணுக்கு எதிராக விரலை உயர்த்துவதற்கும் ஒரு துணிச்சல் இருக்காது, ஆணுக்கு எதிராக விரலை உயர்த்துவதற்கும் துணிச்சல் இருக்காது, இப்படிப்பட்ட சூழல் இருந்தால். எனவே இந்த இடத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது. தத்தமது பொறுப்புகளை இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணும் பெண்ணுடைய உணர்வுகளுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, மேலும் பெண்ணும் ஆணுடைய உணர்வுகளுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ் கூறுகின்றான், இதன் மூலமாக உங்களுடைய வீட்டு வாழ்வு மிகவும் அழகானதாக அமையும். இதன் மூலமாகவே உங்களுடைய சந்ததிகளும் பாதுகாக்கப்பட முடியும். திருக்குர்ஆன் எந்த அளவுக்கு போதனை அளித்துள்ளது என்றால், எப்பொழுதாவது தலாக் அல்லது பிரிவக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டாலும் கூட ஒருவர் மற்றவருடைய வாழ்வின் ரகசியத்தின், அதாவது திருமண வாழ்வில் கடந்த அந்த ரகசியமான விஷயத்தை வெளியே கொண்டு வரக்கூடாது, அதை வெளிப்படுத்தக்கூடாது என்ற அளவுக்கு திருக்குர்ஆன் கூறியிருக்கின்றது. ஏனென்றால் இவை ரகசியமான விஷயங்களாகவும் அமானத்துகளாகவும் நம்பி ஒப்படைக்கப்பட்டவையாக இருக்கின்றன. அமானத் என்பது வெறும் பணம் சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த விஷயங்களும் அமானத்துகளாக இருக்கின்றன. எவர்கள் அமானத்தை பாதுகாப்பதில்லையோ, நம்பி ஒப்படைக்கப்பட்டதை, அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களாக ஆவார்கள். எனவே நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. உங்களுடைய உறவுகள் நன்றாக இருக்கும்போது ஒருவர் மற்றவருக்கு நீங்கள் உறுதிமொழி அளித்து வந்தீர்கள், பாதுகாப்போம் என்று உறுதி எடுத்து வந்தீர்கள். சிறு விஷயத்திற்காக உங்களுடைய தொடர்பு முறிந்து விட்டது என்றால் பிறகு அனைத்தையும் மறந்து விட்டீர்களா? அப்படி இருக்கக்கூடாது. பொதுவாக இந்த விஷயம் உலக விஷயங்களாக இருக்கின்றன. இதனால் தான் பிரச்சனைகள் வருகின்றன. அவை பொதுவாக சமூகத்தில் முன்னால் வருகின்றன. மிக குறைவாகவே அவற்றின் அடிப்படை மார்க்க விஷயத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் ஆண்களுக்கு வழிகாட்டல் வழங்கி இருக்கின்றான். நீங்கள் பெண்களுடைய ரகசியமாக இருப்பதை வெளிப்படுத்தாதீர்கள். அதே போன்று பெண்களிடம் கூறுகின்றான், நீங்களும் ஆண்களுடைய ரகசியமாக இருப்பதை வெளிப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய ஆடை ஆவீர்கள். இவ்வாறு ஒருவர் மற்றவரை நீங்கள் ஒருவர் மக்கள் மீது அக்கறை கொண்டால் ஒரு நல்ல அழகான சூழல் உருவாகும். இன்ற காலத்தில் நாம் உலகவாதங்களில் மூழ்கிவிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வீட்டின் பொறுப்புகளை எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும்? சிலர் நல்ல படித்தவர்களாக இருப்பார்கள், நல்ல மார்க்க விஷயத்தை பற்றி அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு வீடு ஏன், அவர்களுடைய அந்த குடும்பம் ஏன் முறிகிறது என்றால் ஆணிடமும் பொறுமை இருக்காது, பெண்ணிடம் பொறுமை இருக்காது. உலகத்தின் பக்கம் அதிக கவனம் இருக்கும், மார்க்கத்தின் பக்கம் கவனம் குறைவாகவே இருக்கும். அல்லது எப்பொழுது மார்க்கத்தின் பக்கம் கவனம் குறைவாக இருக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மனிதன் ஞாபகத்தில் வைத்திருக்க மாட்டானோ, அப்பொழுது இதுதான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். வீடுகளில் பிரச்சனைகள் வரும், உறவுகளில் முறிவுகள் ஏற்பட ஆரம்பித்துவிடும், விரிசல்கள் விழ ஆரம்பித்துவிடும். இதனால் அவர்கள் மட்டுமே பாதிக்க மாட்டார்கள்.
இதற்கு மாறாக அவர்களுடைய பிள்ளைகளும் பாதிப்புக்குள்ளாவார்கள். எனவே அல்லாஹ் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இருவருக்கும் உரிமைகள் கடமைகளை கூறியிருக்கின்றார். ஒருவர் மற்றவருக்கான பொறுப்புகள் இருக்கின்றன, வீடுகளுக்கான பொறுப்புகள் இருக்கின்றது, பிள்ளைகளுக்கான பொறுப்புகள் நிறைவேற்றுவதற்கு எல்லாம் அவர்களுடைய கடமைகள் இருக்கின்றன. ஆக பிள்ளைகளுக்கும் அவர்கள் மீது உரிமை இருக்கின்றது, கணவருக்கும் அவர்கள் மீது உரிமை இருக்கின்றது, மேலும் பிள்ளைகளுக்கும் இருவர் மீதும் உரிமை இருக்கின்றது. ஆக இந்த விஷயங்களை, அதாவது மனைவிமார்கள் கணவர் மீது உரிமை இருக்கின்றது. ஆக இந்த விஷயங்களை மனதில் வைக்க வேண்டும். இந்த உரிமைகள் பாதுகாக்கப்படும் பொழுது ஒரு அழகான ஒரு தூய்மையான ஒரு சமூகம் உருவாகும். நான் கூறியது போன்று அல்லாஹ் நிகா ஹுத்பாவில் பல பொறுப்புகளை பற்றி காணமூட்டி இருக்கின்றான். மேலும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருப்பது என்னவென்றால், இறையச்சத்தில் நிலைத்திருங்கள், இறையச்சத்தில் நிலைத்திருங்கள். இறையச்சத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது பிறகு இந்த விஷயங்கள் படி செயல்பட்டவாறு இருக்க முடியும், வாழ முடியும். அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் படி செயல்பட முடியும். அல்லாஹ் கூறியிருக்கின்றான், ஒருவர் மற்றவருடைய இரத்த உறவுகளை கருத்தில் கொள்ளுங்கள். பல உதாரணங்கள் முன்னால் வருகின்றன. கணவன் மனைவியிடம் கூறிவிடுகின்றான், நீ உன்னுடைய வீட்டு மக்களோடு தொடர்பு வைத்திருக்க கூடாது. அல்லது மனைவி கோபப்படுகின்றாள் கணவன் மீது, நான் கணவனுடைய வீட்டு மக்களோடு தொடர்பு வைக்க மாட்டேன், என்னிடம் ஏன் சொல்லப்படுகிறது என்று. இது எப்படிப்பட்ட விஷயங்கள் என்றால் இவற்றை விட்டு அல்லாஹ் தடுத்துள்ளான். எனவேதான் நிகாவின் துவக்கத்திலேயே கூறிவிட்டான், நீங்கள் இந்த உறவை நிலைவரை செய்வதற்கு வேண்டுமென்றால் இரத்த உறவுகளையும் கருத்தில் கொள்ளுங்கள். அதே போன்று கூறுகின்றான், உண்மையில் நிலைத்திருங்கள். ஏனென்றால் உண்மையில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் ஒருவர் மற்றவருடன் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை சரியான முறையில் உங்களால் நிறைவேற்ற முடியும். உண்மையில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களால் சரியான தர்பியத் கொடுக்க முடியும். மேலும் அவர்களை சமூகத்தின் ஒரு நல்ல பயனுள்ள மக்களாக ஆக்க முடியும். கணவன் மனைவி பல பிரச்சனைகள் இருக்கின்றன, சண்டைகள் இருக்கின்றன. எதனால் நடக்கும் என்றால், அவர்கள் ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். ஒரு முறையிடுவார், இன்னொருவருக்கு உண்மை பேசுவதற்கு ஆற்றல் இல்லை, உண்மை பேசக்கூடிய வழக்கம் இல்லை என்று. இன்னொருவரும் அதே குறையை கூறுவார், இவருக்கு தான் உண்மை பேசுவதற்கான அந்த வழக்கம் இல்லை என்று. இந்த விஷயங்கள் ஜமாத்திலும் அதிகரிக்கின்றன. இது எந்த வகையிலும் பொருத்தமானது அல்ல. மேலும் இதனுடைய பாதிப்பு எதிர்கால சந்ததிகள் மீது விழும். எனவே இப்பொழுதிருந்தே இதன் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். நான் மறுபடியும் இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்திக் கொண்டே இருக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய சந்ததிகளை சீர்தூக்க வேண்டும் என்றால், உங்களுடைய இம்மையும் மறுமையும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உறுதிமொழி நிறைவேற்ற வேண்டும். அதாவது நாங்கள் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் அளிப்போம் என்ற அந்த உறுதிமொழி. யார் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்கள் என்றால், அல்லாஹுடைய கட்டளைகள் படி அமல் செய்யக்கூடியவர்கள் தான். இருவரும் இதைத்தான் முயற்சி செய்ய வேண்டும். கட்டளைகள் படி செயல்பட்டவாறு அல்லாஹுடைய விருப்பத்தை பெற வேண்டும். எனவே இப்பொழுது ஆண்கள் மற்றும் பெண்கள் என்னுடைய விஷயத்தை கேட்பவர்கள் இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்போம் என்று உறுதி எடுத்திருக்கின்றீர்கள். பிறகு ஆண் பெண்ணுக்கு பரஸ்பரம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், பல விவகாரங்களில் நீங்கள் நடுத்தரமாக நடந்து கொள்ள வேண்டும். அகந்தையை நீங்கள் முறிக்க வேண்டும், உண்மை நிலைத்திருக்க வேண்டும். இது நடக்கும் பொழுது பிறகுதான் அடுத்த சந்ததிகளும் நான் கூறியது போன்று தப்பித்துக் கொள்ளும். ஆனால் உண்மை மற்றும் நம்பகத்தன்மை இல்லை என்றால் உங்களுடைய தொடர்புகள் மட்டும் முறிவது கிடையாது, பிள்ளைகளிடமும் போய் பேசுவதற்கான வழக்கம் வந்துவிடும். மேலும் அவர்கள் சமூகத்தின் பயனுள்ள மக்களாக ஆவதற்கு பதிலாக, பயனுள்ள அங்கமாக ஆவதற்கு பதிலாக ஒரு துன்பம் தரக்கூடிய அன்பகமாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் உண்மையில் நிலைத்திருந்தால், ஒருவர் மற்றவருடைய நம்பகத்தன்மை பெறுவதற்கு முயற்சி செய்தால், மார்க்கம் உங்களுடைய முன்னுரிமையாக இருக்கும் என்றால், பிறகு உங்களுடைய இந்த முயற்சிகளின் விளைவினால் அல்லாஹ் உங்களை சீர்திருத்திக் கொண்டே இருப்பான், உங்களுடைய சந்ததிகளையும் சீர்திருத்திக் கொண்டே இருப்பான். மேலும் அவர்கள் உங்களுடைய பாவங்கள் மற்றும் உங்களுடைய அந்த குற்றங்களை கண்டும் காணாமல் இருப்பார்கள். உங்களுடைய வீட்டையும் ஒரு நல்ல ஒரு சொர்க்க சூழலாக அது ஆக்கிவிடும். அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுவதன் மூலமாகவே உங்களுக்கு பெரும் பெரும் வெற்றிகள் கிடைக்க முடியும். பெரிய வெற்றி என்றால் என்ன? ஒரு நம்பிக்கை கொண்டவருடைய ஆசை என்னவாக இருக்கும்? அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டவருடைய பார்வையில் மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், எது இருக்கவும் வேண்டும் என்றால் அல்லாஹுடைய விருப்பத்தை பெற வேண்டும்.
அவனுடைய சொர்க்கம் கிடைக்க வேண்டும். மக்கள் எழுதுகின்றார்கள், எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, எங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று எங்களால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அல்லாஹ் எங்களை மன்னித்து விட்டான் என்று எங்களால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நாங்கள் நல்ல செயல்களை செய்கிறோம் என்றால், நல்ல விஷயங்கள் நினைத்திருக்கிறோம் என்றால், அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கிறோம் என்றால், இனி எந்த ஒரு தீமையும் செய்ய மாட்டோம் என்று உறுதியாக ஒரு உறுதிமொழி எடுக்கின்றோம் என்றால், அமைதி சமாதானத்தை பரப்புகின்றோம் என்றால், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக தியாகங்களும் செய்கிறோம் என்றால், நம்முடைய ஆகுமான சில உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கின்றோம் என்றால், பிறகு அல்லாஹ் அதனால் திருப்தி அடைந்து விடுகின்றான். இப்படிப்பட்ட மக்களுக்கு அதிகமாக வழங்குகின்றான். எனவே அல்லாஹுடைய அந்த சொர்க்கத்தை பெறுவது எப்பொழுது வரை சாத்தியப்படாது என்றால், உங்களுடைய அமல் மீது உங்களுடைய பார்வை இல்லாதவரை அல்லாஹுக்கான உரிமை நிறைவேற்றுங்கள், அடியார்களுக்கான உரிமைகள் நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். இதற்காக அவசியமானது இறையச்சம் ஆகும். இறையச்சத்தை பற்றி திருக்குர்ஆன் பல இடங்களில் கூறியுள்ளது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூட இது சம்பந்தமாக மீண்டும் மீண்டும் அறிவுரை கூறியிருக்கின்றார்கள். கூறுகின்றார்கள், உலகத்தை உங்களுடைய நோக்கமாக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய நோக்கம் வெறும் உலகத்தை பெறக்கூடியதாக இருக்கக்கூடாது. உங்களுடைய நோக்கம் உலக நோக்கு கிடைத்துவிட வேண்டும் என்பது மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக மார்க்கத்தை உங்களுடைய நோக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பிறகு உலகம் அவருக்கு தொண்டராக இருக்கும், அதுவே உங்கள் பின்னால் ஓடி வரும். இந்த சிந்தனை இருக்கும் பொழுது பிறகு பாருங்கள், உங்களுடைய அந்த நிம்மதி எந்த அளவு உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கிறது என்று பாருங்கள். இந்த நாடுகளில் வந்து, இந்த முன்னேற்றமடைந்த நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடங்களில் வந்து ஆசைகள் அதிகரித்து விடுகின்றன. மேலும் உலகவாதிகளை பார்த்து உலக விஷயங்களின் பக்கம் அதிகமாக ஒரு கவனம் ஏற்பட ஆரம்பித்து விடுகின்றது. ஒருடன் நல்ல வீட்டை பார்த்து விட்டார்கள் என்றால் வீட்டை பற்றிய பேராசை உருவாகி விடுகின்றது. ஒருடன் நல்ல காரை பார்த்து விட்டால் கார் வேண்டும் என்ற பேராசை வந்து விடுகின்றது. ஒரு பெண் நகை அணிந்திருப்பதை பார்க்கும் பொழுது நகை மீது ஒரு பேராசை வந்து விடுகின்றது. ஆக இந்த விஷயங்களிலிருந்து நாம் தவிர்த்திருக்க வேண்டும். என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்றால், இந்த விஷயங்களுக்கு பதிலாக அல்லாஹுடைய விருப்பம் நமக்கு கிடைக்க வேண்டும். அறிவிப்புகள் வருகின்றது, ஒரு முறை ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உரை நிகழ்த்தியவாறு கூறினார்கள், பெண்களே, நீங்கள் ஏன் வெள்ளியால் உருவான அந்த நகையை உருவாக்குவதில்லை? தங்கத்தால் உருவாக்கிய அந்த நகையை மிகவும் கர்வமான முறையில் ஆண்களிடமோ அல்லது அந்நிய ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ காட்டினால் அதன் காரணமாக அவருக்கு தண்டனை வழங்கப்படும். மிகவும் அச்சுறுத்தக்கூடிய விஷயமாகும். இதே போல் நினைவில் கொள்ள வேண்டும், நம்முடைய அந்த ஆசைகள், நகைகள் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் மற்றும் செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசை எதனால் இருக்கக்கூடாது என்றால், நாம் அவற்றின் மீது பெருமை கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடாது. தங்கம் அணிவது ஆகமானது தான். அப்போது இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் வெள்ளியை அணியுங்கள் என்று அன்னார் அறிவித்திருந்தார்கள். இப்பொழுது இஸ்லாத்திற்கு செலவு செய்ய பணம் தேவைப்பட்டது. அது உங்களுக்காக நீங்கள் செலவு செய்து கொள்ளலாம், இஸ்லாத்திற்காக செலவு செய்து என்று கூறினார்கள். ஆனால் நகை அணிவது தடுக்கப்படவில்லை. ஆனால் அதை பெருமை எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் பெருமை எடுத்துக் கொள்ளும் பொழுது பிறகு மார்க்கத்தை விட்டு விலகி சென்று விடுவீர்கள். மார்க்கத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது பிறகு நம்மிடம் இங்கு மார்க்கத்திற்கு ஆண்டு மாநாட்டுக்காக ஒன்று கூடுவது மற்றும் சொற்பொழிவு கேட்பது எந்த பலனும் இருக்காது என்றால், இந்த விஷயங்கள் நம்ம மீது எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது. மேலும் நம்முடைய சிந்தனைகள் எது மட்டும் இருக்கும் என்றால், நாம் இங்கு நம்மை பெருமை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மட்டும் இருக்க வேண்டும். இந்த பெருமை எடுத்துக்கொள்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. எனவே அதற்காக மிக அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தொடர்ச்சியாக அமல் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இதன் மூலமாகத்தான் நாம் நம்மையும் சீர்திருத்திக் கொள்ள முடியும், நம்முடைய சந்ததிகளையும் சீர்திருத்த முடியும். பிறகு மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்மணிக்கு அவசியமான விஷயம் என்னவென்றால், தம்முடைய தொழுகையில் அழுது மன்றாடுதலை, பணிவை ஏற்படுத்த வேண்டும். அதில் ஒரு உருக்கத்தை, ஒரு ரூஹை ஏற்படுத்த வேண்டும். அவற்றை மிகவும் தன்னடக்கத்தோடு நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுக்கு முன்னால் ஆஜராகும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இறைவன் எனக்கு முன்னால் இருக்கிறான் என்று யோசிக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை மனதில் கொண்டு தனக்காக, தன்னுடைய கணவருக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்க வேண்டும். அல்லாஹ்வே, நீ எங்களை நன்மை நிலைத்திருக்க செய்யக்கூடியவனாவாய். நீ எங்களை நன்மையில் நாங்கள் நிலைத்திருக்கக்கூடியவராக எங்களை ஆக்கிவிடுவாயாக. நீயே நன்மையில் நிலைத்திருக்க வைப்பவனாவாய். நீ எங்களுக்கு நல்வாய்ப்பு வழங்குவாயாக. உன்னை வணங்குவதற்கு
எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் எங்களுடைய கணவன்மார்களையும் இதில் நிலை பெறச் செய்வாயாக. இபாதத்தில் ஒரு கவனம் இருக்கும் பொழுது மனிதன் பல்வேறு விதமான வீணான விஷயங்கள், வீணான சிந்தனைகள் ஆகியவற்றிலிருந்து தவிர்த்திருப்பான். தொழுகைகள், இஸ்திக்ஃபார் மற்றும் விக்ரே இலாஹி ஆகியவற்றின் பக்கம் கவனம் இருக்கும் பொழுது மனிதன் பல உலக ஆசைகள் மற்றும் உலக தீமைகளிலிருந்து தானாகவே தப்பித்து விடுவான். இன்றைய காலத்தில் வெறும் டிவியில் அமர்ந்து கொண்டு தவறான வகையான டிராமாக்களை பார்ப்பது அல்லது இன்டர்நெட் அல்லது சோஷியல் மீடியாவில் வீணான புரோகிராம்களை பார்ப்பது ஆகியவற்றின் மூலமாக சிந்தனை மாசுபடுகின்றது, மூளை மாசுபடுகின்றது. இந்த சிந்தனை முழு உடலிலும் பரவிவிடுகின்றது. இந்த அசுத்தம் இதனால் ஒரு தீமையிலும் இன்னொரு தீமை பிறப்படுத்திக் கொண்டே செல்கின்றது. எனவே இன்றைய காலத்தில் உலகத்தில் இப்படிப்பட்ட நிலைமை உருவாகிவிட்டது. உலகவாதத்தில் மக்கள் மார்க்கத்தை மறந்தே விட்டார்கள். மேலும் உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசையே அவர்களுடைய நோக்கமாக ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு அகமதி பெண் மற்றும் ஆண் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்றால் இந்த தீமைகளிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும், மார்க்கத்தின் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களால் மட்டும்தான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்களிடம் நீங்கள் மட்டும்தான் மஸீஹ் இஸ்லாம் அவர்களிடம் பையத் செய்து நாங்கள் மார்க்கத்திற்கு உலகத்தோடு முன்னுரிமை அளிப்போம் என்று உறுதியெடுத்திருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய தூது செய்தி உலகத்தை எட்ட வைப்போம் என்று உறுதியெடுத்திருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வின் தூது செய்தியை உலகத்தில் எட்ட வைக்க வேண்டும் என்றால் அதற்காக எல்லாவற்றுக்கும் முதலாக சுய சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. உங்களுக்கு அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கின்றது. உங்களுடைய தேவையில்லாத உலக ஆசைகளை அகற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இதில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்கள், ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும். மேலும் இந்த புரட்சி எதனால் ஏற்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய மறுமையை மட்டும் நீங்கள் சீர்தூக்காமல் உலகத்தையும் நீங்கள் நல்வழியில் கொண்டு வர வேண்டும். இன்றைய காலம் உலகம் அழிவின் விளிம்பில் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த அழிவிலிருந்து யார் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றால் அல்லாஹோடு தொடர்புடையவர்கள். இல்லை என்றால் அல்லாஹ் பிடிக்கும் பொழுது பிறகு எல்லாருமே அதில் அறைபடுகின்றார்கள். எனவே எப்பொழுதும் இதிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இது நெருப்பாகும், நெருப்பிலிருந்து அற்புதங்களை காட்டக்கூடிய இறைவனை நேசிப்பவர்களே காப்பாற்றப்படுவார்கள். எனவே அற்புதங்களை காட்டக்கூடிய இறைவனை நேசிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக உங்களுடைய தொழுகைகளை நிறுத்தி நிதானமாக தொழ வேண்டும். மேலும் நற்செயல்களை செய்ய வேண்டும். மேலும் அடியார்களுக்கான உரிமையை செலுத்த வேண்டும். கணவன் மனைவிக்கும் மற்றும் மனைவி கணவனுக்கான உரிமையும் செலுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கான உரிமையும் செலுத்த வேண்டும். உங்களுடைய வீடுகளை நல்ல ஒரு சூழலாக ஆக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்றால் பிறகு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முன்னேற்றத்தில் நிலை பெற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மேலும் இந்த சிந்தனையோடு நீங்கள் இபாதத் செய்தால் உங்களுக்கு இபாதத்திலும் கவனம் இருக்கும். பல மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள், எப்படி கவனத்தை நாங்கள் நிலைநாட்டுவது என்று. உலக ஆசைகள் மனதில் சுற்றி கொண்டிருக்கிறது என்றால் பிறகு எப்படி கவனம் நிலைத்திருக்க முடியும்? பிறகு தொழுகையிலும் கவனம் அந்த பக்கமே இருக்கும். எனவே தொழுகையில் எதையும் துஆ செய்யுங்கள், அல்லாஹ்வே எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய கணவன்மார்களையும் இந்த விஷயங்களிலிருந்து காப்பாற்றுவாயாக. எங்களுடைய சகோதரர்களையும் எங்களுடைய சகோதரிகளையும் எங்களுடைய தாய் தந்தையரையும் இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுவாயாக. அனைவரையும் காப்பாற்றுவாயாக. நாங்கள் மார்க்கத்திற்கு மட்டுமே குணமளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தவறான விஷயங்களிலிருந்து நாங்களும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். தவறான விஷயங்களிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். மேலும் தவிர்ந்திருப்பதற்காக துஆவும் செய்ய வேண்டும். முந்தைய காலத்தில் கூறப்பட்டு வந்தது பெண்கள் அதிகமாக பேசுகிறார்கள் என்று. ஆனால் இப்பொழுதோ ஆண்களுக்கும் இதே நிலைமைதான். தவறான சபைகளில் அமர்ந்திருக்கின்றார்கள், நேரத்தை வீணடிக்கின்றார்கள், வீணான விஷயங்களில் மூழ்கியிருந்து பெண்களை சீர்திருத்துவதற்கு பதிலாக தாமும் சீர்கெட்டுக் கொண்டே செல்கின்றார்கள். பிறகு அதன் காரணமாக சில முறையீடுகள் வருகின்றன. பெண்கள் முறையிடுகின்றார்கள், நீங்கள் பர்தாவை வெட்டிவிடுங்கள், இந்த சபையில் வந்து விடுங்கள் என்று ஆண்கள் கூறுகிறார்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த சபை சொசைட்டியில் வாருங்கள் என்று கூறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் அவர்களை உரிமை சொல்ல முடியாது. பெண்கள் எங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது எங்களுடைய உரிமை என்று சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஆணுக்கு பெண் கட்டுப்பட முடியாது. என்றால் இங்கு பெண்களுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது. அவர்கள் பார்க்க வேண்டும் எப்படி கணவர்களை சீர்திருத்த வேண்டும் என்று. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வீடுகளை அமைதி நிறைந்ததாக ஆக்கி தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறந்ததாக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக தியாகம் செய்தவாறு
பல்வேறு வழிமுறைகளை மேற்கொண்டவாறு முயற்சி செய்ய வேண்டும். எப்படி உங்களுடைய கணவர்களை நீங்கள் சீர்திருத்த முடியும் என்று. கணவன்மார்கள் சீர்கெடுகிறார்கள் என்றால் மனைவிமார்கள் அவர்களை சீர்திருத்த வேண்டும் என்றால் அவர்களுடைய அந்த தீய விஷயம் பிள்ளைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். கணவர் தவறான விஷயத்தை செய்தால் தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக கணவன்மார்களையும் இந்த தவறான விஷயத்திலிருந்து தடுப்பது பெண்ணுடைய பணியாகும். தங்களுடைய சந்ததிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக நல்ல விஷயங்களை அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுங்கள், அவர்கள் சரியானவர்கள் இல்லை என்றால். ஏனென்றால் சில வேளை ஒரு எதிர்ப்பு ஆரம்பித்து விடுகின்றது. அல்லாஹ் ஆண்களிடம் கூறிவிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களும் கூட இந்த பக்கம் கவனமூட்டியிருக்கின்றார்கள். அதாவது ஆண்கள் பெண்களுடைய சீர்திருத்தத்துக்கு காரணமாக இருக்க வேண்டும். ஆனால் சில வேளை இதற்கு எதிராகவும் ஆகிவிடுகின்றது. பெண்கள் ஆண்களுடைய சீர்திருத்தத்திற்கு காரணமாக அமைகின்றார்கள். இன்றைய கால சூழலில் ஆண்களும் கூட அதே போன்று பாதிப்புக்குள்ளாகின்றார்கள், பெண்கள் ஆவது போன்று. எனவே பெண்கள் அவர்களுடைய உரிமைகளை புரிந்து கொண்டால் ஆண்களை மட்டுமல்லாமல் தங்களுடைய சந்ததிகளையும் சீர்திருத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் கூறினேன் ஏற்கனவே, சந்ததிகளை காப்பாற்றுவது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் எப்படிப்பட்ட பேரழிவு ஏற்படும் என்றால் அதை நம்மால் அனுமானித்து கூட பார்க்க முடியாது. இதே போன்று பெண்களுக்கு இந்த ஒரு கட்டளையும் இருக்கின்றது, ஜகாத் கொடுங்கள் என்று. எவ்வாறு ஆண்களுக்கு இருக்கின்றதோ அது போன்று பெண்களுக்கும் இருக்கின்றது. பொதுவாக பெண்களுக்கு ஏன் ஜக்காத் அதிகம் கடமை என்றால் அவர்களிடம் நகை இருக்கும். ஏற்கனவே கூறப்பட்டது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஏன் வெள்ளியில் உருவாக்கி கொள்வதில்லை என்று. நீங்கள் தங்கத்தில் நகை உருவாக்கி வைத்திருந்தால் பிறகு அதில் ஜக்காத்தும் கடமையாக இருக்கின்றது, தடையல்ல. ஆனால் அதற்கான உரிமை நிறைவேற்ற வேண்டும். எந்த விகிதாச்சாரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு ஏற்ப ஜக்காத் கொடுப்பது கடமையாகும். தாமாகவே பொருள் தியாகம் செய்தால் உங்களுடைய அந்த செல்வமும் தூய்மையானதாகிவிடும். அல்லாஹ்வுடைய அருளால் அஹ்மதி பெண்கள் பொருள் தியாகத்தில் எப்பொழுதும் முன்னணி வகிக்கின்றார்கள். ஜெர்மனியில் பள்ளிவாசல் கட்டும் அந்த திட்டத்திலும் கூட பெண்கள் ஒருவரை முந்திக்கொண்டு பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இது இல்லாமல் கூட இன்னும் பல திட்டங்களில் தங்களுடைய பொருள்கள் மற்றும் நகைகளை பொருள் தியாகத்திற்காக முன்வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அருளினால் இந்த ஆன்மா பல பெண்களிடமும் இருக்கின்றது. ஆனால் அத்துடன் இன்னொரு கவலையும் இருக்கின்றது. நாம் உலகவாதத்தில் அதிகமாக பல பெண்கள் முன்னேறி கொண்டே செல்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் உலகவாதத்தில் முன்னேறி கொண்டே சென்றால் ஒரு காலத்தில் மார்க்க விஷயத்தில் பக்கம் கவனம் குறைவாக ஆகிவிடும். முற்றிலும் அவர் ஆகிவிடக்கூடாது. பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று உலகவாதத்தில் முழக்கூடிய இப்படிப்பட்ட பெண்கள் பெரும் பாவத்தில் முழுகக்கூடியவராவார்கள். எனவே இதிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுதும் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக ஒவ்வொரு தியாகத்திற்காகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அருளினால் நீங்கள் இங்கு ஜலசாவில் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் இங்கு ஜலசாவில் வந்திருப்பவர்கள் இந்த ஜலசாவின் நோக்கத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. ஹதரத் உம்முல் முஃமினீன் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தந்தார்கள். அங்கு ஒரு கோத்திரத்தின் ஒரு பெண் நகை அணிந்திருந்தாள். மிகவும் கர்வத்தோடு மிகவும் பெருமையடித்து கொண்டு ஒரு நல்ல அலங்காரத்துவான உடையோடு பள்ளிவாசலுக்கு நுழைந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, உங்களுடைய பெண்களுக்கு அலங்காரம் மற்றும் பள்ளிவாசலுக்குள் இவ்வாறு பெருமையடித்துக் கொண்டு நடப்பதை விட்டு தடுத்திருங்கள் என்று கூறினார்கள். அந்த நேரத்தில் ஆண்களுக்கு அறிவுரை கூறினார்கள், அத்துடன் பெண்களுக்கும் அறிவுரை கொண்டு விட்டார்கள். அன்னார் கூறினார்கள், பனி இஸ்ராயில் மீது எதனால் அவர்கள் மீது சாபமிடப்பட்டதென்றால் பெண்கள் இவ்வாறு அவர்களுடைய அந்த வழிபாட்டு ஸ்தலங்களில் பெருமையடித்துக் கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இந்த ஜலசாக்கள், இந்த கூட்டங்கள், இந்த ஜமாத்துடைய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இவையும் மார்க்க சபைகளாகும், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான இடங்களாகும். எனவே இங்கு எந்த விதமான காட்சியளித்தலுக்காக வரக்கூடாது. சில வேளை ஜலசாவில் மிக அதிகமாக நகைகளை அணிந்து கொண்டு வந்து விடுகின்றார்கள். மிக உயர்வகை துணியை தயாரித்து வருகின்றார்கள். நல்ல சுத்தமான உடை இருக்க வேண்டும் தான், ஆனால் ஆடம்பரமானதாக இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய இந்த உடைகளையும் இந்த நகைகளையும் மக்களுக்கு காட்ட வேண்டும், நம்மை பெருமை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடாது. இந்த நியத் இருக்கிறது என்று சொன்னால் பிறகு
நீங்கள் அந்த நோக்கத்தை பெறக்கூடிய பெண்ணாக இருக்க மாட்டீர்கள். அதாவது ஜல்சா மற்றும் மார்க்க கூட்டங்கள் வருவதற்கான அந்த நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் இந்த இடங்களோ மார்க்க ஞானங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக இருக்கின்றன. பள்ளிவாசல்கள் இபாதத்துக்காக இருக்கின்றன. எனவே நீங்கள் உங்களை காட்சிப்படுத்திக் கொள்வதற்காக வராதீர்கள். மக்கள் உங்களுடைய நகைகளை, உங்களுடைய ஆடைகளை கூர்ந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்து வராதீர்கள். இந்த பள்ளிவாசல்கள் அல்லது இந்த ஜலசா திடல்கள் இது ஒன்று ஃபேஷன் ஹால் கிடையாது. இங்கு வருகிறீர்கள் என்று சொன்னால், ஜலசா திடலுக்கு வருகிறீர்கள் என்றால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, அதற்கு முன்னுரிமை அளிப்பதற்காக வாருங்கள். பள்ளிவாசலுக்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வாருங்கள். இந்த நிலை இருக்கும் பொழுது பிறகு நீங்கள் அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக நீங்கள் ஆகிவிடும் பொழுது அவன் தன்னுடைய அருள்களையும் உங்கள் மீது பொழிவான். எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் ஒவ்வொரு பெண்ணும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பெண் மார்க்கத்திற்கு எப்பொழுதும் உலகத்தை விட முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதற்காக முழுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டியுள்ளான். ஆண்களிடம் கூறிவிட்டான், அவர்களுடன் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் என்று. இவர்களும் உங்களை போன்று உணர்ச்சிகளை கொண்டவர்களாவார்கள். ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை நிறைவேற்றுங்கள் என்று கூறிவிட்டான். என்றால் அல்லாஹ் இன்னும் பல உரிமைகளை வழங்கி இருக்கின்றான். எனவே அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவசியம் என்னவென்றால், நாம் நம்முடைய மற்றும் நம்முடைய சந்ததிகளுடைய தர்பியத்தின் தரத்தை உயர்த்த வேண்டும். அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு அறிவுரை வழங்கும் பொழுது குறிப்பாக இந்த விஷயங்களை வலியுறுத்தி கூறி வந்தார்கள். எனவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை அடியார் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணர்வின்படி வந்த அந்த நபர் வருகை தந்திருந்தபோது அல்லாஹ் அவர்களை எதனால் அனுப்பினான் என்றால், பின்னவர்களை முன்னவர்களோடு இணைப்பதற்காக. ஏனென்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் ஆரம்பத்தில் உலகவாதிகளாக இருந்தவர்கள், பெருமை அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள், உலகத்திற்கு முன்னுரிமை அளிக்கக்கூடியவர்களிடம் எப்படிப்பட்ட ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால் அவர்களிடம் இபாதத் செய்யக்கூடிய பெண்கள் உருவாகிவிட்டார்கள். எப்படிப்பட்ட பெண்கள் உருவாகிவிட்டார்கள் என்றால் அவர்கள் இரவு முழுக்க தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட பெண்கள் பிறந்தார்கள் என்றால் அவர்கள் பொருள் தியாகத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட பெண்கள் தோன்றினார்கள் என்றால் அவர்கள் மார்க்கத்திற்காக ஜிஹாத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூட இந்த நோக்கத்திற்காக வந்திருக்கின்றார்கள். அஹ்மதியா ஜமாத்திலும் இது போன்ற பெண்கள் உருவாக வேண்டும். அவர்கள் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இபாதத்தின் உயர்வான தரத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பொருள் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய சந்ததிகளுக்கு நல்ல முறையில் தர்பியத் தொடங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வீடுகளை அமைதி நிறைந்த சூழலாக ஆக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் தூது செய்தியை தங்களுடைய அமல் மற்றும் தப்லீக் மூலமாக தங்களுடைய சூழலில் பரப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறும் அழகான ஒரு சூழலை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் வெளிப்படையில் முன்னேற்றம் அடைந்த சூழல் என்று சொல்லப்படுகின்ற ஐரோப் போன்ற அந்த மக்கள் உயர் நல்லொழுக்கம் இஸ்லாத்தில் அகமதிகளிடம் இருக்கின்றன என்பதை பார்ப்பார்கள். அகமதி பெண்கள் பொருள் தியாகத்தையும் செய்ய முடியும். மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை வழங்குவதற்காக எல்லா விதமான தியாகத்திற்காகவும் ஒரு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய தலையாய நோக்கம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதாக இருக்கின்றது. மேலும் இந்த விஷயம்தான் உலகத்தில் அமைதி மற்றும் சமாதானத்தை உருவாக்க முடியும். உலகத்தில் அமைதியின்மை பரவி இருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால் மக்களுக்கு தர்பியத் இல்லை. அவர்களுக்கு தர்பியத் வழங்கக்கூடிய தாய்மார்கள் கிடைக்கவில்லை. இறைவனுடைய விருப்பம் என்ன என்று சொல்லக்கூடியவர்கள் கிடைக்கவில்லை. எனவே நீங்கள் அந்த தாய்மார்களாவீர்கள். அடுத்த சந்ததிக்கு சொல்ல வேண்டியவர்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்றீர்கள் என்று சொன்னால் அப்பொழுதுதான் இந்த உலகத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய அவையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஜமாத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். மேலும் ஆஹ்ரீனுடைய ஜமாத்தை, பின்னவர்களுடைய ஜமாத்தை முன்னோர்களோடு இணைப்பதற்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். எனவே இதற்காக நாம் நல்ல அமல் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. முயற்சி செய்ய வேண்டும், கடுமையாக உழைக்கவும் வேண்டும். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு அஹ்மதி பெண் மீதும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வருகின்றது. இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பெரும் நீண்ட விஷயங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாம் அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டால்
நாம் இறைச்சத்தின்படி செல்ல வேண்டும். அல்லாஹுடைய அல்லாஹ் வணங்குவதற்கான அந்த தரத்தை பெற வேண்டும். இதை நாம் புரிந்து கொண்டால் அல்லாஹ் நிறைவேற்றினால் அல்லாஹ் நம் மீது அருளும் புரிவான். அல்லாஹ் பெண்களுக்கு ஒரு அந்தஸ்தை வழங்கி இருக்கின்றான். அதற்காக எல்லா நன்மைகளிலும் ஆண்களை போன்று அவருக்கு வெகுமதியும் வழங்கப்படும். எவ்வாறு ஆண்களுக்கு நட்கொள் இருக்கின்றது அதே போன்று பெண்களுக்கும் இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், அல்லாஹ் கூறியிருக்கின்றான், இவ்வாறு ஆண்களுக்கு உணர்வுகள் இருக்கின்றன அதே போன்று பெண்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன. இதே போன்ற பல உணர்வுகள் இருக்கின்றன, பல உரிமைகள் இருக்கின்றன. எந்த வெகுமதி ஆண்களுக்கு நன்மைக்காக கிடைக்கின்றதோ அதே நற்கூலி பெண்களுக்கும் கிடைக்கின்றது. சில விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றினுடைய தாக்கத்தின் கீழ் நம்முடைய பெண் பிள்ளைகள் அல்லது பெண்கள் வந்து விடுகின்றார்கள். அதாவது பர்தா அல்லது வெட்கமான உடை அணிவது. ஒரு அரபு பெண்மணி எனக்கு கடிதம் எழுதினார். ஒரு கிறித்தவ பெண்மணி அவரிடம் சொன்னார், அதாவது நான் எப்படி உங்களோடு இணைந்து கொள்ள முடியும்? நீங்கள் பெண்களுக்கு சுதந்திரம் வழங்குவதில்லை, மேலும் பர்தா அணிவது வெட்கமான உடை என்பது பற்றி பேசுகின்றீர்கள். நான் அவருக்கு புரியவும் வைத்தேன் இதனுடைய நோக்கம் என்ன என்று. எவ்வாறு இருப்பினும் நாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எந்த விஷயத்தை நீங்கள் சுதந்திரம் என்று நினைக்கின்றீர்களோ அது எங்களுடைய பார்வையில் வெட்கமின்மையாகும். அதன் மூலமாக தீமைகள் உருவாகின்றன. அதனுடைய விளைவும் இன்றைய காலத்தில் வெளிப்படுகின்றது. யூகேவுடைய ஜல்சாவிலும் கூட நான் பெண்களுடைய சொற்பொழிவில் கூறினேன். பெண்களுக்கான சொற்பொழிவில் எவ்வாறு நீங்கள் உங்களுடைய வெட்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், பர்தாவின் மீது ஆட்சேபனை செய்யப்படுகிறது. பர்தா ஒன்றும் சிறைச்சாலை கிடையாது, இது ஒரு தடையாக உருவாக்கப்பட்டுள்ளது. தடுமாற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக, தீமைகள் உருவாவதிலிருந்து தப்பிப்பதற்காக. அந்நிய ஆண் மற்றும் பெண் எந்த ஒரு தங்கு தடையுமின்றி அவர்கள் சந்திக்கும் பொழுது பிறகு தீமைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தூய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக அவசியம் என்னவென்றால் நம்முடைய சிந்தனைகளும் நல்லவையாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அதற்காக அவசியமானது என்னவென்றால் இப்படிப்பட்ட அமல்களை செய்ய வேண்டும் என்றால் அவற்றின் மூலமாக இந்த தடுமாற்றங்களுக்கான அந்த சாத்தியக்கூறு இல்லாமல் போய்விட வேண்டும். அல்லாஹ் பல அறிவுரைகளை கூறியிருக்கின்றான். உங்களுடைய மறைவான இடங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அமானத்துகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உறுதிமொழிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு தூய சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காக ஆண்கள் பெண்களிடம் அறிவிடம் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நான் முன்னரும் கூறியிருக்கின்றேன், நீங்கள் அனைவரும் இறைச்சத்தின்படி செல்லக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்கள், இது சாத்தியம் பெற முடியும். அல்லாஹ் நாம் ஒரு அழகான சூழலை உருவாக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. அதாவது இறைச்சத்தின்படி செல்லக்கூடிய தூய ஒரு சூழல், அல்லாஹுடைய அருள்கொடைகளை பெறக்கூடிய சூழல் உருவாக்குவதற்கு நமக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. இவ்வாறு நாம் முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் கண்டிப்பாக அவர்களுக்கு வழங்குவான். அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொண்டே இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்து வழங்குவான் என்றால் வாழ்வுக்கு தேவையவற்றை அவர் கற்பனை கூட செய்திருப்பார்க்க மாட்டார். அந்த வசனம், வமை எத்தக்கல்லாஹ யஜ் அல்லாஹு மஹ்ரஜா மை எத்தக்கல்லாஹ யஜ் அல்லஹு மஹ்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைசு லா யஹ்தஸிபு. அதாவது விளக்கவரையாக கூறுகின்றார்கள் மசீம் அலி இஸ்லாம் அவர்கள், அல்லாஹ் எப்படி ரிஸ்கை வழங்குகின்றான் என்றால் அதை பற்றி மனிதன் கற்பனை கூட செய்திருக்க மாட்டான். எதற்காக ரிஸ்கை பற்றி குறிப்பாக கூறியிருக்கின்றான் என்றால், பல மக்கள் ஹராமான செல்வத்தை ஒன்று சேகரிக்கின்றார்கள், தவறான வழியில் பொருளை சேகரிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைப்படி செயல்பட முயற்சி செய்தால், இறைச்சத்தின்படி செயல்பட்டால் பிறகு அல்லாஹ்வே அவர்களுக்கு செல்வத்தை எட்ட வைத்து விடுவான். சில மக்களுக்கு சிந்தனை இருக்கும், நாம் உலகவாதம் செய்யவில்லை என்றால் பிறகு நமக்கு ரிஸ்க் கிடைக்காது, வாழ்வுக்கு தேவையானது கிடைக்காது என்று நினைவார்கள். அது இந்த உலகத்துடைய ரிஸ்க் தான் எல்லாமே நினைக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அப்படி கிடையாது. உங்களிடம் சிக்கனம் இருக்கிறது என்றால் நீங்கள் அல்லாஹுடைய அந்த விருப்பத்தை பெறுவதற்காக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் அளவற்ற முறையில் வழங்குவான். இதே போன்று அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன். இவ்வாறு தாய் பிள்ளையை பாதுகாக்கின்றாளோ அதே போன்று அல்லாஹ் கூறுகின்றான், நான் நற்செயல் ஆற்றக்கூடியவர்களின் பாதுகாப்பாளனாக இருக்கின்றேன்.
எனவே நாம் இறையச்சத்தின்படி நடந்தோம் என்றால், நாம் உலகத்தை ஆசைப்படவில்லை என்றால், ஒருவேளை நமக்கு ரிஸ்க் கிடைக்காது என்ற அந்த சிந்தனையே தவறானதாகும். அல்லாஹ்வே ரிஸ்க் கொடுக்கின்றான், அவன் நம்மை பாதுகாக்கவும் செய்கின்றான். எனவே அல்லாஹ் நமக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இந்த துஆவை செய்து வாருங்கள். அதாவது, அல்லாஹ்வே நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், மேலும் உன்னையே வணங்க விரும்புகின்றோம், மேலும் உன்னிடமே உதவி நாடுகின்றோம். எங்களுக்கு இபாதத் செய்வதற்கான உரிமை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எனவே நாம் இவ்வாறு துஆ செய்யக்கூடிய பெண்களாக இருந்தோம் என்றால், அல்லாஹ்விடம் கேட்போம் என்றால், அல்லாஹ் அதிகமாக அருள் புரியக்கூடியவனாவான். அவன் உங்களுடைய ரிஸ்கிலும் அளவற்ற முறையில் வழங்கி விடுவான், வளத்தை ஏற்படுத்தி விடுவான். உங்களுடைய சந்தைகளிடமும் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவான், உங்களுடைய வீடுகளிலும் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவான். இதன் மூலமாக அழகான தூய சூழல் உருவாகிவிடும். அல்லாஹ் இவ்வாறாக செய்வானாக. நீங்கள் இந்த அழகான சூழலை உருவாக்குவதற்காக, உங்களுடைய வீடுகளை அமைதி நிறைந்ததாக ஆக்குவதற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழகானதாக ஆக்குவதற்காக, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்காக முழுமையான முறை முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருப்பீர்களாக. இந்த ஜலசாவில் வருவதற்காக இருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பெண்களாக இருப்பீர்களாக. அதாவது மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களாக. அல்லாஹ்வுடைய அந்த விருப்பத்தை பெறுவதற்கான நோக்கத்தை நிறைவேற்றுவர்களாக இருப்பீர்களாக. இந்த நோக்கம்தான் ஒரு அஹ்மதியம் இருக்க வேண்டும். இந்த விஷயத்திற்காகத்தான் நாம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்துள்ளோம். மேலும் இந்த விஷயத்திற்காகத்தான் இன்று நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். இங்கு ஒன்று கூடுவது இந்த விஷயத்திற்காக இல்லை என்றால் பிறகு இந்த ஜலசாவில் வருவதும் பலனற்றதாகும். அல்லாஹ் அனைவருக்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுவதற்கும் மற்றும் அவனுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்களாக. ஆமீன். இப்பொழுது நாம் துஆ செய்வோம்.